Welcome everyone. So myself Venkateswaran. So doing masters in NIT Trichy. So also one of the faculty member in Sri Krishna Engineering Academy. So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு சாலிடா 5 months இருக்கு கேட் எக்ஸாமுக்கு. இந்த 5 months வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுமா, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை பாக்குறவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து நம்ம என்ஐடி சைட்டிஸ் வந்து போக முடியும். ஸோ அது எப்படி, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி உண்மையிலே இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த இதில் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ செப்டம்பர் 28 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆகஸ்ட் 28 இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணாதவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதுல நான் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சிம்பிளா அப்ளை பண்றாங்க. இப்போ தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ சிம்பிளா கேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ அவங்க வந்து காலேஜ் ஸ்டடிஸ் பாக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு 2000 இல்லை 1000 கொடுத்து நீங்க அப்ளை பண்றீங்க. பட் இந்த 5 months வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம ஸோ பிப்ரவரி மந்த்ல போய் நம்ம கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இது செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி எழுத முடியாது. அதனால அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணாதவங்களும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 5 months நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம போய் கேட் எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா இதுல வந்து செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கிடையாது. இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. இது எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டட் எக்ஸாம். அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 5 months வந்து அப்ளை பண்ணவங்க ஜஸ்ட் எப்படி வந்து ஸோ இதுக்கான பாசிபிள் என்ன, நம்மளால உண்மையிலே ஐஐடிஸ் என்ஐடிஸ் வந்து போக முடியுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணவங்க இல்லை அப்ளை பண்ணாதவங்க 2 பேருக்குமே என்னன்னா ஸோ சம் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஸோ செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஸோ அப்போ சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து இருக்கும். நீங்க முன்னாடி பண்ணலன்னா கூட இந்த 5 months இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நம்மளுக்கு ஸோ என்ஐடி சைட்டிஸ் போறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அது வந்து வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு நான் இந்த இதுல வந்து நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஸோ என்னை பத்தி சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து என்ஐடி திருச்சியில் வந்து எம்டெக் படிக்கிறேன். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 33, என்னுடைய வயசு வந்து இப்போ 33 ஏஜ்ல வந்து ஸோ முன்னாடி வந்து நான் எம்இஸ் வந்து நான் படிக்காம அதை பத்தி நான் வந்து ஒரு லேசியா எடுத்துட்டு இப்போ கேட் எக்ஸாம் ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டு ஸோ என்ஐடி திருச்சியில் வந்து படிக்கிறேன். எனக்கு வந்து 8 years வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி வேரியஸ் பிளேசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் நம்ம கிளாஸஸ் மட்டும் எடுத்துட்டு அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஸோ எம்டெக் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ஐடி திருச்சியில் வந்து ஸோ கேட் மூலியமா போயிருக்கேன். அப்போ என்னோட ஏஜே 33 ஏஜ்ல வந்து நான் போய் படிக்கிறேன். எனக்கு வந்து ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி நான் போய் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ நீங்களாம் வந்து இப்போ காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் 2021 தான் நீங்க இருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப நம்மளால கண்டிப்பா போக முடியும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த செஷனே. அப்ப நீங்க என்னன்னா ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கேட் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேட் மெக்கானிக்கலுக்கு குவாலிஃபைங் ஸ்கோர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 35.8 மார்க்ஸ். ஸோ ஐஐடி ரூர்க்கி ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ அப்போ ஓபிசி அப்படின்னா ஒரு 2 to 3 மார்க்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்புறம் எஸ்எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இன்னும் கம்மியாகும். அப்ப இந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து மெக்கானிக்கல் பேப்பர் வந்து 35.8 மார்க்ஸ். ஓகே. ஸோ இந்த மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நம்மளால உண்மையிலேயே ஐஐடி சென்டிஸ் வந்து போக முடியுமா, இதுக்கான பாசிபிள் இருக்கா ஸோ அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட் எக்ஸாம்ஸ்ல வந்து கிளியர் பண்றதே கஷ்டம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம இது பண்ணிட்டு ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி முயற்சி பண்ணாதான் அது கஷ்டமா ஈஸியான்னு தெரியும். ஸோ நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்னா ஸோ ஃபைனலா வந்து ஸோ ஏபிசிடி அது மாதிரி நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால ஜஸ்ட் பாஸ் பண்ணக்கூட முடியாது. ஸோ அப்படின்றப்ப இந்த குவாலிஃபை மார்க்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேரி ஆகும், ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 35.8 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஐஐடி ருக்கியோடைய ஸோ குவாலிஃபைங் ஸ்கோர். அப்போ நம்ம இந்த மார்க் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இது. ஸோ அதே மாதிரி ஓபிசி இது மாதிரி மாறும். இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஐஐடிஸ் என்ஐடிஸ் வந்து ஸோ போறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது நான் சொல்றதை விட நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாருமே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்நெட்ல வந்து சிசிஎம்டி அப்படின்ட்டு நீங்க அடிங்க. சிசிஎம்டி அப்படின்னா என்ஐடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அப்ப அங்க உள்ள போயிட்டு மேல ஹோம் பக்கத்துல மேல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இ சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல சைட்ல வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்கோர் வந்து 2025, ஸோ 2024, 23 அது மாதிரி இருக்கும். அப்ப இந்த இயருக்கு வந்து 2025 வந்து ஸோ நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு வியூ ஆர் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸோ வந்து நம்மளுக்கு 2025 அப்படின்னா அதே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வேணும். ஸோ டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ரவுண்டு நம்பர் ஸோ டிஃபரெண்ட் ஒரு வந்து என்ன ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்பெஷல் ரவுண்ட் 1, ஸ்பெஷல் ரவுண்ட் 2 அப்படின்னா இது வந்து டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஜஸ்ட் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஆல் ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் கேட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸோ என்ஐடிஸ் வந்து 31 என்ஐடிஸ் இருக்கு. அந்த என்ஐடிஸ்ல போய் எந்த என்ஐடிஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும்? எக்ஸாம்பிள் வந்து நீங்க தமிழ்நாடு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு சரௌண்டிங் உள்ள என்ஐடிஸ், ஸோ என்ஐடி திருச்சி, என்ஐடி காலிக்கட்டு, என்ஐடி வாரங்கல், என்ஐடி சூரத்கல், இது மாதிரி இந்த என்ஐடிஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்க. 31 என்ஐடிஸ்ல எங்க போய் படிக்கணும்? என்ஐடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸோ சம் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸோ அதே மாதிரி IIIT காலேஜஸ்லாம் இதில் தான் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அது போயிட்டு செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன ப்ரோக்ராம் வந்து படிக்கணும் ஸோ அப்படின்னு நீங்க பாருங்க. சப்போஸ் நீங்க எம்டெக்ல வந்து ஸோ IIIT டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸா, பவர் சிஸ்டமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, மேனுஃபேக்சரிங்கா, தெர்மலா, இண்டஸ்ட்ரியலா, டிசைனா, இது மாதிரி என்ன பிரான்ச் படிக்க போறீங்கன்னு பாருங்க. ஸோ உங்க கேட்டகரி வந்து என்னன்னு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ 2025ல ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் வேணும், மினிமம் எவ்வளோ ஸ்கோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஒரு 525, ஸோ மினிமம் ஸ்கோர் வந்து ஒரு 499 அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கோர்னா என்ன அப்படின்னா நீங்க கேட்ல பாஸ் பண்ணோடனே ஸ்கோர் கார்டு வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்கோர் வச்சு தான் நம்மளுக்கு மார்க்கை வச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்ஐடிஸ் ஐடிஸ்ல வந்து உள்ள என்ட்ராகிறதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ் தான் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னா 525 அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 52 மார்க்ஸ் ஆன் ஆவரேஜா எடுத்துங்க. ஸோ இது வந்து 499 அப்படின்னா ஒரு 49 மார்க்ஸ் வந்து எடுத்து. ஓகே, அப்ப இதுல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த பிரான்ச்க்கு ரவுண்ட் 1ல ஸோ மேக்ஸிமம் இவ்வளவு இருக்கு, மினிமம் இவ்வளவு இருக்கு. அப்ப இதை பார்த்தா நம்ம பயப்படக்கூடாது. ஸோ கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வாங்க. ஸோ கீழே நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன், ஸோ அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸ்ல ஸோ நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாயிருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில நல்ல பிரான்ச்சஸே நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்ட், நான் நேஷனல் பார்த்துறோம். அந்த ஸ்பெஷல் ரவுண்ட்ல நல்ல பிரான்ச்சஸே நம்மளுக்கு ஸோ ஜஸ்ட் குவாலிஃபை ஆகுறோம், இல்லை குவாலிஃபையை விட கொஞ்சம் எபோவ் மார்க் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த குவாலிஃபை மார்க்ஸ்ன்றது வந்து 100க்கு நம்ம ஜஸ்ட் ஒரு 35.8. இப்போ லாஸ்ட் இயர் ட்ரிபிள் ஈஸியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட 10 மார்க் கம்மி. குவாலிஃபை மார்க்ஸ் 25 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து ஈஸியா போக முடியும். எல்லாமே போக முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈஸி பாத்தீங்க அப்படின்னா VLSI தான் டாப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ்ல வந்து ஸோ நம்மளுக்கு தெர்மல் வந்து டாப்ல இருக்கும். ஈவன் தான் அந்த தெர்மல் டாப்ல இருந்தாலுமே அது வந்து ஸ்பெஷல் ரவுண்ட்ல என்ன ஸ்கோர் போயிருக்கு, நேஷனல் ஸ்பாட் ரவுண்ட்ல என்ன ஸ்கோர் போயிருக்கு அப்படின்ட்டு ஸோ நீங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகக்கூடியதுதான். அடுத்த வருஷம் வந்து வேற மேக்ஸிமம் வந்து நியூ ஸ்கோர் வரும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம குவாலிஃபை ஆனா கூட ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த 5 months தான் நம்ம என்ஐடி சைட்ஸ் வந்து போக முடியும். அதுதான் நான் சொல்றேன். ஸோ நிறைய பேருக்கு நம்ம அவேர்னஸ் வந்து இல்லாம இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் வந்து கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குவாலிஃபை பண்ணா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ குவாலிஃபை பண்ணாலும் நீங்க என்ஐடி சைட்ஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க உள்ள எக்ஸ்போசர் வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 2 years வந்து உங்களுக்கு நீங்க ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். அப்ப இதுக்கு இந்த 5 months வந்து நம்ம ஏன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு போய் அப்பியர் ஆகிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்க போறது கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ஷனல் ஓரியன்டட் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு அது அந்த பயத்திலே இருக்கீங்க. ஸோ நம்மளால படிக்க முடியுமா, எனக்கு கேட் அப்படின்றது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப இது நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதை விட்டுறீங்க. அதே மாதிரி வேற என்ன பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 8.5 CGP வந்து நீங்க ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நான் கேட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து CGP வந்து கம்மியாயிரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன என்ஐடிஸ் ஐடிஸ் போய் படிக்கிறது வந்துட்டு நீங்க காலேஜஸ்ல வந்து நீங்க 8.5 9.5 வச்சிருந்தாலும் இம்பார்ட்டன்ட் தான். CGP வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லல. பட் நீங்க 8.5 9.5 வச்சிருந்தாலும் அது வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்க கேட்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்துறீங்க அதுதான் எலிஜிபிள். அப்ப சப்போஸ் நம்ம ஒரு IIT ஐடிஸ் படிக்கணும் அப்படின்னா ஸோ அதுல வந்து நம்மளுக்கு மினிமம் 6.5 CGPA வந்து இருக்கும். மினிமம் அது இருந்தாலே போதும். ஸோ நம்ம வந்து உள்ள என்டர் ஆகணும். ஆனா நான் 8.5 வச்சிருக்கறதுனால எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே கிடைக்க போறது கிடையாது. ஆனா நீங்க கேட்ல எவ்வளவு மார்க் வச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் நம்மளுக்கு என்னன்னா என்ன காலேஜஸ்ல என்ன பிரான்ச் கிடைக்கும் டிசைட் ஆகும்.
அப்ப இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு எலிஜிபிள் தான். ஜஸ்ட் ஒரு 6.5 வந்து மினிமம். 6.5க்கு மேல நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த என்ஐடி சைடிஸ் போறதுக்கு வந்து இது இல்லை. அதனால நீங்க காலேஜ் ஸ்டடிஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்க வந்து அந்த பாயிண்ட்டை மைண்ட்ல இருந்து எடுத்துருக்கீங்க. அப்ப நம்ம சிஜிபி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அதே நேரத்துல வந்து நம்ம ஸோ ஒன்னு வந்து நம்ம இன்னொன்று சேர்த்து பண்றோம் அப்படின்னா ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஸோ 8.5ன்றது 8.2 வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம கேட்ஸ் தான் நல்ல மார்க் எடுக்கும் போது ஸோ அங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா ஒரு என்ஐடி சைடிஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க, இப்போ அப்ளை பண்ணிருக்கேன் சார், ஃபைனல் இயர் படிக்கிறேன், இப்போ அப்ளை பண்ணிருக்கேன் சார்னா நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? லாஸ்ட்ல வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க நான் என்ன பண்ணணும் ஸோ அப்படின்றத வந்து நான் சொல்றேன். அப்ப நான் இந்த இதில் இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு அதோடைய அவேர்னஸ் என்ன, உண்மையிலே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் நீங்க குவாலிஃபை ஆனாலுமே சம் ஆஃப் என்ஐடிஸ் ஐஐடிஸ் வந்து நீங்க போய் படிக்க முடியும். ஸோ நம்ம டாப் என்ஐடிஸ் ஐஐடிஸ் கூட போய் படிக்க முடியும். ஐஐடின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிசிஎம்டி வந்து நடக்காது, அதுக்கு வந்து கோப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல கோப்ல போய் அப்ளை பண்ணணும். ஸோ டிஃபரெண்ட் ஐஐடிஸ் வந்து டிஃபரெண்ட் ஐஐடிஸ்க்கு தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் வந்து போகணும். ஓகேவா? அதுல வந்து நம்மளுக்கு ஸோ ஐஐடிஸ் அப்படின்றப்ப மார்க் அதிகமாக வரும். ஈவன் தான் அதுல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அது மாதிரி 9-10 வரைக்கும் நடக்கும். அப்போ 9-10ல போகும்போது நம்மளுக்கு லோயர் ஸ்கோரா இருந்தாலுமே நல்ல ஐஐடிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 5 மந்த்ஸ்ல நான் ஜஸ்ட் குவாலிஃபை பண்றேன், இல்ல அதை விட கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கிறனாலே எனக்கு வந்து சம்திங் கிடைக்கும். பட் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 5 மந்த்ஸ் நான் படிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துருங்க. ஸோ வந்தீங்கன்னா தான் நம்ம வந்து உள்ள என்டர் ஆகிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 5 மந்த்ஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? ஆக்சுவலா நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 7-8. ஸோ பிப்ரவரி 7-8. ஸோ நெக்ஸ்ட் 14 அண்ட் 15. அப்ப அரௌண்ட் நம்மளுக்கு 5 மந்த்ஸை விட லெஸ்ஸா தான் இருக்கு. அப்ப இதுல என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸோ நான் எல்லாத்துக்குமே ஓவரால் ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க மெக்கானிக்கல் பிரான்ச்சா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேட்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்ஸ் ஆப்டிடியூட். ஸோ மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமன் தான். 28 மார்க்ஸ் வருது. ரிமைனிங் 72 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னா ஸோ டெக்னிக்கல் பார்ட் வரும். அப்போ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஎம், சோம், டோம், டிஎம்இ, தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எஃப்எம், ஆர்இசி, போர்ட், ஐசி இன்ஜின், ஸோ ஹைட்ராலிக் மிஷினரி, ஸோ மெட்டீரியல் சயின்ஸ், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல். இப்ப இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்குள்ள வந்து ஸோ ஒரு லெஸ் தென் 40, லெஸ் தென் 45 இல்ல 50 நான் இவ்வளவு மார்க் தான் எடுக்கணும், என்னால வந்து இந்த 5 மந்த்ஸ்ல வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியாதுன்னா ஸோ நீங்க எடுங்க. ஸோ இதை விட நல்லா எடுக்கிறீங்க, 60-70 எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஐஐடிஸ் போகலாம், என்ஐடிஸ் போகலாம், சம் ஆஃப் பிஹெச் கூட போகலாம். ஆனால் ஒஸ்ட் கேஸ்ல வந்து நீங்க என்ன இந்த 5 மந்த்ஸ்ல வந்து நீங்க ஒரு 45 கம்மியா ஸோ குவாலிஃபைங் வந்து ஒரு 35னா 35 to 45 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் அதுக்கு நீங்க எப்படி படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே நல்லா படிச்சீங்கனாலே 28 மார்க்ஸ் வந்துடும். இப்ப டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன மார்க்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்ப சப்போஸ் நீங்க ட்ரிபிள் ஈஸியா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்க சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா அதோட வெயிட்டேஜஸ் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அப்ப மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 28 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சோம் எடுத்திருக்கேன், ஸோ தெர்மோடைனமிக்ஸ் எடுத்திருக்கேன், எஃப்எம் எடுத்திருக்கேன், ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 ஸோ 6 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். வெறும் 6 சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த சிக்ஸ் சப்ஜெக்ட் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 67 மார்க்ஸ் வருது. அந்த 67 மார்க்ஸ்ல இருந்து நம்ம ஒரு குவாலிஃபை மார்க் எடுக்க முடியாதா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. இல்ல சார் என்னால 6 சப்ஜெக்ட் படிக்க முடியாது அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் எடுத்துங்க, ஸோ ப்ரொடக்ஷன் எடுத்துங்க. ஸோ இது எடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன வருது, ஸோ 43 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க இந்த ஒரு 5 மந்த்ஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அப்ப இது மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஃபுல்லா கவர் பண்ணாம ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணாலுமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ இன்னும் 5 மந்த்ஸ் தான் இருக்கு. எனக்கு கேட்டை பத்தி முன்னாடி ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ வந்து சம்திங் நீங்க சொல்றீங்க, ஸோ அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்களா ப்ரிப்பேர் பண்றது வந்து ஸோ பண்ணுங்க. ஓகே, நீங்களா ப்ரிப்பேர் பண்றது நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், நம்ம சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் ஐடியா வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளா ஒரு பாத் போறதை விட ஸோ ஒரு கைடன்ஸ் இல்லாம போறதை விட ஒரு ஸோ கைடன்ஸோட போகும்போது இந்த 5 மந்த்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபை மார்க்ஸ்க்கு மேல வந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்றோம், நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வேணா ஜாயின் பண்ணுங்க, இல்ல யூடியூப் பார்த்து படிங்க. ஸோ நம்மளுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த 5 மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு சம் அவேர்னஸ் கிடைக்கும்.
அந்த அவேர்னஸ் இல்லாம நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு விட்டுறோம். ஸோ அதனால நம்ம குவாலிஃபை பண்ண மாட்டோம். நீங்க யூடியூப்ல படிங்க. ஸோ அதே மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து லைப்ரரியில புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து படிங்க. பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப நம்ம என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல் ஈஸி சிவிலுக்கு வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். ஸோ நம்மளுடைய ஆப் நேம் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல போய் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமின்னு அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸோ டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நீங்க சப்போஸ் மெக்கானிக்கல் இருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் இது உள்ள போயிட்டு மேல ஆல் கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல் கேட்டகரிஸ்னா அதுல செக் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் ஃபுல் கோர்ஸ் வந்து செக் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருந்தால் ஈசி டிபார்ட்மெண்ட் வந்து ஈசி ஃபுல் கோர்ஸ் வந்து செக் பண்ணுங்க. அப்போ இந்த 5 months வந்து நீங்க சப்போஸ் நீங்க காலேஜ் போறேன் சார் அப்படின்னா நீங்க வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. அதே மாதிரி டெய்லி ஈவினிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரெக்கார்ட் ஃபார்மெட்ல இருக்கு. சப்போஸ் இந்த 5 months ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு சில கோர்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சொன்னல இத்தனை சப்ஜெக்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெக்கார்ட் ஃபார்மெட்ல கவர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது கூடவே சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி ஈவினிங் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ டெய்லி 2 hours வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து போகும். ஸோ அதே மாதிரி வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம போவோம். ஸோ டெஸ்ட் எல்லாமே நம்மளே கண்டக்ட் பண்ணி ஓகே. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெக்கானிக் ட்ரிபிள் ஈசிக்கு வந்து ஸோ இதுல போய் பாக்குறீங்க அப்படின்னா ஃபுல் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதுல ரெக்கார்ட் ஃபார்மெட் இருக்கும், ஈசிக்கும் ரெக்கார்ட் ஃபார்மெட்ல இருக்கும். இது கூடவே சேர்ந்து நீங்க லைவ் செஷனே நம்ம அட்டன் பண்ணிக்கிற முடியும். இல்ல சார் எனக்கு வந்து இது செட் ஆகாது, நான் வந்து பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க திருச்சிக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து கோர்சஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் பத்தி சொல்றேன். ஸோ இதுதான் நீங்க இப்ப இப்ப என்ன நீங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 months வந்து ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இவங்களுமே சரி இந்த 5 months சப்போஸ் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 5 months வந்து 3.5 months வந்து நீங்க பிரிச்சுக்கணும். 3.5 months பிளஸ் 1.5 months. இப்ப இந்த 3.5 monthsல நீங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது வந்து 3 to 4 சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல 5 to 6 சப்ஜெக்டா இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க கவர் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றீங்கன்னா அது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிள் வந்து உங்களை கைட் பண்ணுவோம். ஸோ நீங்க செல்ஃபா படிக்கிறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்க. அப்போ அதில் 3.5 months வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்க ஒரு தெர்மோடைனமிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தெர்மோடைனமிக்ஸோடைய காலேஜ்ல படிக்கிற மாதிரி இல்லாம ஃபண்டமெண்டல்ல இருந்து கத்துக்கிட்டு அதே மாதிரி நீங்க எல்லாருமே இந்த ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா கேட் ப்ரீவியஸ் இயர் புக் வந்து நம்ம ஒரு 30 years கொஸ்டின் பேப்பர் புக் வச்சுக்கணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து 0th law படிக்கிறீங்கன்னா 0th law வரைக்கும் படிச்சுட்டு கேட்ல உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் லா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லா கொஸ்டின் செகண்ட் லா அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணும். ப்ரிப்பரேஷன் பிளஸ் நியூமரிக்கல் இது மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பில்டப் ஆகும். நம்ம இன்ஸ்டியூட் அது மாதிரி தான் பண்றோம். சப்போஸ் தெர்மோடைனமிக்ஸ்னா ஃபண்டமெண்டல்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே நடத்தும். ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அடுத்த கான்செப்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நம்ம டெஸ்ட் வந்து கண்டினியூஸா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் பண்ணுவோம். செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு 3 யாருமே சரி இப்போ நீங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் இந்த 5 monthsல வந்து 3.5 months 1.5 months பிரிச்சுக்கணும். 3.5 monthsல வந்து நீங்க படிக்கணும். இந்த ரிமைனிங் 1.5 months வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நீங்க என்னதான் படிச்சிருந்தாலுமே நம்ம அங்க போய் வந்து நம்ம ஒரு கேம்னாலுமே நம்மளுக்கு என்னது ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய விட ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அங்கே அக்யூரசி இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி நீங்க தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்பயே நீங்க இந்த 5 months ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை மார்க்ஸ் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்துடும். அது வந்து 3 years வேலிட். ஓகேவா? இல்ல சார் நான் வந்து என்னுடைய எய்ம் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஐஐடி பாம்பே போகணும், ஐஐடி மெட்ராஸ் போகணும் அப்படின்னா இங்க போறதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான மார்க் வேணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கேட் மூலியமா பிஎஸ்யூஸ் வந்து போக முடியும். பிஎஸ்யூஸ் போறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 60 to 70 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அப்ப இந்த தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இந்த 5 monthsல ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்பியர் ஆகுறீங்க, ஜஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னும் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ல வந்து நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா டாப் ஐஐடிஸ் வந்து நம்ம போக முடியும். அதே மாதிரி பிஎஸ்யூஸ் போறதுக்கான சான்சஸ்மே நம்மளுக்கு அதிகமா இருக்கு. சார் நான் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து இப்ப இருந்தே
ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால இந்த 5 மந்த்ஸ்ல அப்பியர் ஆக முடியாது. நீங்க அப்பியர் ஆகிறதுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 17 மந்த்ஸ் இருக்கு. சாரி 16 மந்த்ஸ் இருக்கு. இந்த 16 மந்த்ஸ்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா, சப்போஸ் நம்ம கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஆன்லைன்ல வந்து கோர்சஸ் இருக்கு. நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் இயர்ல நீங்களும் ஒரு அட்டம் கொடுக்கலாம். ஸோ ஃபைனல் இயர்ல இன்னும் பெஸ்ட்டா வந்து நம்மளால ஷோ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஜனவரில ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், பிப்ரவரில ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், மேல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ எந்த மந்த்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு சொல்றேன், ஒஸ்ட் கேஸ் வந்து ஸோ தீபாவளிக்கு முன்னாடி, ஸோ அதாவது அக்டோபர் 20க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணி ஸோ டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்க மைண்ட் செட் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஒன்ஸ் எல்லா செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி தான் நான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்து பதட்டமா வருமே தவிர ஸோ டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அட் த மந்த் ஆஃப் ஜனவரில. அப்ப நீங்க இப்ப இருந்தே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அக்டோபர் இதுல இருந்தே நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க ரிவைஸ் பண்ணி வந்து நம்ம டெஸ்ட் எழுத முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ உள்ள போய் ஸோ கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கால் வந்து ஈவினிங் டைம் பண்ணீங்கன்னா நான் பேசுவேன். ஓகேவா? சப்போஸ் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பி கூட கூப்பிடுவேன். ஓகே, ஸோ அதனால இந்த 5 மந்த்ஸ் வந்து நம்மளால கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 5 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம ஸோ டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி ஸோ கேட்டுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க போய் பாருங்க. இந்த சிசிஎம்டினா என்ன, அதுல உள்ள போயிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு பேஜை மட்டும் பார்க்காம கீழே நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இவ்வளவு இருந்தாலுமே நம்ம போக முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.